வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் கேரளாவில் இருக்கிற சுல்தான் பத்தேரிங்க. இது ஒரு ஃபாரஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக இது டைகர் ரிசர்வ் ஏரியா. எலிஃபென்ட்ஸும் நிறைய கிராஸ் ஆகும் ரோடில். இந்த ரோடு சுல்தான் பத்தேரி டு கூடலூர், அதாவது ஊட்டிக்கு போகிற ரோடு கனெக்ட் ஆகுங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு, வால்பாறை அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அது டைம் கிடைக்கலங்க போகிறதுக்கு. டைம் பார்த்தாவே நேற்று மேப்பில் செக் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் காலையில் ஏர்லி மார்னிங் 2 மணி காமிச்சது. சரி, அங்கேருந்து நான் படுத்து தூங்கி ஏஞ்சி ரெஸ்ட் எடுத்து கிளம்புறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஸோ இந்த ரூட்டில் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ 1 by 1 நான் போடுறேன். நான் இந்த வீடியோவில் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் கூட இருக்குங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஃபாரஸ்ட்டுங்க கேரளாவில். ஏன்னா கேரளானாவே ஒரு நேச்சர் தானே. பாருங்கள், எலிஃபெண்ட்டு சாணி. கேரளானாவே ஒரு நேச்சர் தானே. கேரளாவில் நேச்சர் என்ஜாய் பண்ணாங்க. கேரளா வந்த ஒன்று அதுதான் பியூட்டி ஆஃப் கேரளா. பரவாயில்ல, லங்கூர் உக்காந்து இருக்கு. எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா, ட்ரைவ் ஸ்லோலி. எல்லாம் சம்மர்ன்றனால ஏர்னிங் அதிகமாக இல்லைங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 3:40 ஆகுது. 4 மணி ஆகுது ஆல்மோஸ்ட். மரங்க பாருங்கள், ரெட்டாக அந்த நல்லா இருக்கு பார்க்கவே. ஒரு சைடு ரெட்டாக செதில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது கரெக்டாக. இது கொஞ்சம் பெரிய காடு தாங்க சுல்தான் பத்தேரி. இது முடிஞ்சோடனே நம்மளோட முதுமலை பார்க்கலாங்க. ஈவினிங் எப்படி இருக்குன்ட்டு அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பைக்கில் போகிறதுனால 6 o'clock நம்ம ரீச் ஆகணும் முதுமலை ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இல்லைன்னா மறுபடியும் ரிட்டர்ன் போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் போட்டு விடுங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நிறைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். இது வாட்ச் ஹவுஸு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நிறைய தேக்கு மரத்தாங்க இருக்கு. பாம்பு, ஸ்னேக்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் நாட் டிஸ்டர்பிங் அவர் வைல்ட் லைஃப்னு போட்டிருக்காங்க.
அநேகமாக நிறைய பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்டு சுல்தான் பத்தேரி பார்ப்போம், முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே சுல்தான் பத்தேரி ஃபாரஸ்ட் கண்டினியூ ஆகுதுங்க. ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு தான் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபாரஸ்டோட இது கண்டினியூஷன் இது. இது வந்து கூடலூருக்கு போகிற ரோடு இது, ஊட்டி. இது ஃபுல்லாக வந்து எலிஃபெண்ட் காரிடார் தாங்க, பார்த்தாலே தெரியும். வைல்ட் லைஃப் எலிஃபெண்ட். ரோடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ சுல்தான் பத்தேரி காடு மலை ஏறிட்டு இருக்கோம். கூடலூருக்கு மலை ஏறி தான் கூடலூருக்கு போக முடியும். ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கூடலூருக்கு. இங்கேருந்து 30-35 கிலோமீட்டரு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:20 ஆகுது. நிறைய வாட்ச் டவர்ஸ் வச்சுருக்காங்க. கூடலூர் 28 கிலோமீட்டருங்க கூடலூர். ஊட்டி 80, கோயம்புத்தூர் 161, மைசூர் 136. ஓகே, இங்கேருந்து தமிழ்நாடுங்க. ஸோ கேரளா முடிஞ்சது, இங்கேருந்து தமிழ்நாடு பார்டர் ஸ்டார்ட். எதுவும் இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு ஃபாரஸ்ட்ன்றதுனால டைமிங்ஸ் இருக்கும். காலையிலேருந்து காலைல 6லேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் 4 வீலர்ஸ் லாரிஸ்க்கெல்லாம். 2 வீலர்ஸ்க்கெல்லாம் வந்து 6 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ பிளாஸ்டிக், பேப்பர் பிளேட்ஸு இது எல்லாமே வந்து பேனுங்க. ஸோ இது ஏதாவது பார்த்தாங்கன்னாக்கா 1000 rupees ஃபைன்.
கூடலூர் இருக்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் இந்த ரூட். இது கூடலூர் சுல்தான் பத்தேரி. ஃபுல்லாக கீழே டீ பிளான்டேஷனு, பைன் ட்ரீ இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஹில் ரெசார்ட்ஸ். தாத்தா ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறேன் ரோட்டில். ஸோ ஹாரன் மஸ்டங் இல்லைனாக்கா பாருங்கள். ஸோ நேராக சில பேர் வந்து லெஃப்டில் இருந்துடுறாங்க, ரைட்டில் இருந்து எக்ஸ்ட்ரீமாக. இல்லை சின்ன ஃபாரஸ்ட் தாங்க, டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். சின்ன ஃபாரஸ்ட் தான், ஒரு 1 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் தான் இருந்தது கீழே கூடலூர் சுல்தான் பத்தேரியிலேருந்து கீழே தாத்தா லேக்கில். அநேகமாக முதுமலைக்கு தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் 6 o'clockலேருந்து. அந்த ஃபாரஸ்ட் டிஃபால்ட்டாக இருந்தே இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. சுல்தான் பத்தேரி தமிழ்நாடு பார்டரு, கேரளா பார்டர் இருக்குது. கூடலூர் அந்த பக்கம் வந்துருக்காங்க, நாடுகாணி, கேரளா அந்த சைடில் போயிருக்கேன், எடக்காரா. ஸோ அந்த சைடில் போயிருக்கேன் நான். இந்த ரூட்டு தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன் நான். அந்த ரூட்டில் நிறைய வாட்டி போயிருக்கேங்க 10 years பேக்கு. அந்த பக்கம் நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான். அதுவும் மீன்ஸ் கேரளா கீழே இறங்கணும் நம்ம. இதே மாதிரி தான் இங்கே நம்ம தமிழ்நாடுக்கு மேலே ஏறுறோம், அதே மாதிரி அந்த பக்கம் தமிழ்நாடு மேலே தான் ஏறணும். ரோடு நேரம் இருக்கிறதுனால டைம் ரொம்ப அதிகமாகுதுங்க. அது இல்லாமல் நிறைய வண்டிங்க வேறு. சர்ச் இருக்கு, இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இது ஒரு குட்டி ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். ஸோ போர்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஃபென்சிங் போட்டுருக்காங்க ரைட் சைட்லலாம்.
சுல்தான் பானிபூரி. செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு ரோடு இருக்கு. வண்டிங்க அது நிறைய இல்லை, ஃபுல் டீ பிளான்டேஷன் பாருங்கள். மேலே ரெண்டு பக்கம் ஃபுல் டீ பிளான்டேஷன்ஸ் தான். செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பைன் ட்ரீ எல்லாம். ஃபேக்டரி டைரக்ட் சேல். நம்ம எங்கேயோ யானை வரணும்னு நினைக்கிறேன். சாணி பார்த்தேன். செமையாக இருக்குங்க வியூ. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பாருங்க யானை சாணி. ரொம்ப பழையசு. அதான் யானை இந்த இடத்துலலாம் வந்திருக்கு. ஃபுல் மேலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே டீ பிளான்டேஷன்ஸ் தான். செம்மையாக இருக்குங்க, ஃபுல் க்ரீனிஷாக நல்லாயிருக்கு. ப்ளூ கலர், பர்பிள் கலர் ஒரு பூ போட்டாங்க. சுல்தான் பத்தேரி டு கூடலூர் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சில்னஸ் இருக்குங்க, கொஞ்சம் மேலே வந்தோடனே அந்த லைட்டாக அந்த சில்னஸ் இருக்குது. எல்லாம்
சூப்பராக இருக்குங்க. பெரிய பெரிய மரம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப உயரமாக. எப்படி இருப்பாருங்க கருவு. எவ்வளோ பெரிய மரம், பாதியை கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜீப்புங்க தாங்க ஆஃப் ரோடிங்கெல்லாம் பெஸ்ட்டு. எங்கள் ரைட் சைடில் சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, சிவலிங்கம். செமையாக இருக்குங்க வியூ எல்லாம். பாருங்கள், டீ பிளான்டேஷன்ஸு, வியூ நல்லா இருக்குது, பைன் ட்ரீ எல்லாமே. எத்தனை வருஷம் பழைய மரங்களாக இருக்குங்க இதெல்லாம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இந்த மரம். இது அது பக்கத்தில் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. தேவர் சோலை, இந்த ஏரியா பேர் வந்து தேவர் சோலை. அந்த வீட்டு கூடலூர். இதெல்லாம் வண்டிக்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. அதனால ஊட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரா இல்லையா, ஸோ நிறைய வண்டி மூமெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு சீசன்னு, ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, ஸோ நிறைய பேர் வந்து ஊட்டிக்கு போயிடுவாங்க. அருகே வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஊட்டி. கூடலூர் வழியாக போகலாங்க ஊட்டிக்கு, எல்லாரும் போகலாம் வரலாம். ஆனால் இந்த மசினகுடி வழியாக போக முடியாது, போகலாம். ஆனால் ரிட்டர்ன் அங்கேருந்து ஊட்டியிலேருந்து கீழே இறங்க முடியாதுங்க. ஸோ அந்த வீடியோ நம்மளோட யூடியூப்பில் இருக்குது, சேனலில் இருக்குது, அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல பியூட்டிஃபுல் சீனரிஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்கள் மரங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த மரத்து நகலில் நின்னா ரொம்ப சில்லுன்னா இருக்குங்க. வெயில் இடத்துல போனாக்கா ரொம்ப அனலாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து கூடலூர் வரைக்கும் போகிற ரூட். இது மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ப்ளஸ் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டு விட்ருங்க. நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, கண்டிப்பாக உங்களால் முடியும். அதெல்லாம் ஊட்டிங்க, எதற்கு தெரியறதெல்லாம் ஊட்டி மலைங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருங்க என்னோடய சேனலில். ஓகே, பாய் பாய், see you. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.